ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்த ஒரு விஷயம்னா, இது மாதிரி கடை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அடுத்த ஒரு முயற்சியாக என்ன பண்ணுறது, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஒரு கலந்து எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு, ஒய்ஃபு, அம்மா எல்லாருக்கிட்டையும் ஓரளவு நம்ம ஃபேமிலியோடையும் கொஞ்சம் கலந்து பேசினா தான் அவங்கவுங்க எப்படி ஒரு மனசில் என்னென்ன ஒரு ஐடியா இருக்கோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொண்டுட்டு வர முடியும். ஏன்னா அவங்களும் ஒரு கடைக்கு போகிறப்ப என்னென்னலாம் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்டெல்லாம் கேட்டேன். அவங்களும் ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் சொன்னாங்க. எங்கள் மாமா எல்லாருமே சொன்னாங்க. அதில் நம்மளால் பண்ண முடியறத மட்டும் நான் இது பண்ணேன். ஏன்னா எல்லா விஷயமும் நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அளவுக்கு அந்தளவுக்கு பணம் நம்மள்ட்ட இப்போ இல்லை. அப்படிங்கிறதுனால இருக்கிறத வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு மிஷின்ஸு எல்லாமே ஓரளவு வாங்கினேன். இப்போதைக்கு முக்கியமாக செய்கிறது ஒரு 10 தீனி வகைகள் மட்டும் செஞ்சுட்டு, மீதி எல்லாத்தையும் ஜூஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் பணம் ஹோல்சேல் கடையிலேருந்து வாங்கினா நமக்கு ஒரு கிலோவுக்கு இவ்வளோன்ட்டு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். நம்ம இப்போது சில்லறை வியாபாரிகிட்டேருந்து வாங்கினோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு லாபம் இருக்காது ஜூஸில். ஆனால் நம்ம கொஞ்சம் மொத்தமாக வியாபாரம் பண்ணுறவங்கள்ட்ட இது பண்ணோன்னா அப்போ மட்டும் இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் சில விஷயங்கள் நம்மளுக்கு எதாக இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் இது பண்ணணுங்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சஜஷன் கேட்டுட்டு எல்லாமே ரெடி பண்ணோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் என் ஒய்ஃப் கொஞ்சம் இது பண்ணாங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணலாம் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சில ஐடியாலாம் கொடுத்தாங்க. இது பண்ண முடியறதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நானும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபேமிலி இருக்கிறவங்க நம்மளுக்கு ஒரு உதவியாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான ஒரு இதாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு கொஞ்சம் சரியான ஒரு இதில் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டான ஒரு முடிவு இருக்கணும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை நம்ம கரெக்டான வேலை செய்ய முடியுதா என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு முடிவில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால நான் என்ன முடிவு பண்ணேன்னா, சரி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மறுநாள் எல்லாேருக்கும் கொஞ்சம் சொல்லி முக்கியமானவங்களுக்கு மட்டும் ஒரு 30 பேருக்கு சொன்னோம். சொல்லிவிட்டு இது பண்ணோம். சரி என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாேருக்கும் கடை ஓப்பனிங்க்கு இது பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே ஓரளவு நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வருவாங்க. இதே நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஏதாச்சும் ரீசன் சொல்லிவிட்டு வராமல் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் 30 பேர் கூட்டத்தில் ஒரு 15 பேர் தான் வந்திருந்தாங்க. சரி பரவாயில்ல, வந்தவங்க ஓரளவு நம்மளுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறனால அவங்கள நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டால் போதும். மற்றவங்கள நம்ம கன்சிடர் பண்ணுங்கிற தேவையில்லை அப்படின்னு நானாகவே என்னை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க வரல ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படிங்கிறனால அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன்னா, சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்தேன். பார்ப்போம் நம்ம அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்ட்டு. அதனால அதுக்கப்புறம் ஒரு வாரம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு தொழில் தொடங்குறோன்னா அதை நம்ம கொண்டுட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு டக்குன்னு கொண்டுட்டு வர முடியாது. எதுவுமே ஒரு கொண்டு வரதுக்கான டைமுங்கிறது நம்மளுக்கு எடுக்கும். அதனால நான் என்ன யோசித்தேன்னா, சரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் எந்த ஒரு விஷயத்தையாக இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, சரி எதை நம்ம கொண்டுட்டு வரலாம், அடுத்தது என்ன ஒரு இது பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நான் என்ன யோசித்தேன்னா, சரி ஓகே நம்ம இதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நம்ம சமாளித்து தான் ஆகணும். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கொஞ்சம் எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டால் எந்த டைமுக்கு எதெல்லாம் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன அதுக்கு என் ஒய்ஃபும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு சப்போர்ட்டுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறதுங்கிறது தான் லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. நம்ம என்ன தான் ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை நம்மளால் எதுவும் இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் அடுத்த ஒரு நகர்வை நோக்கி கொண்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லலாம்.
எதுவுமே வந்து உடனே நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறது கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கும். உடனே கிடைக்கிற விஷயங்கள் எதுவுமே அந்த அளவுக்கு அதுலேருந்து நம்ம விஷயங்களை கற்றுக்க முடியுமானா கண்டிப்பாக